வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் காலில் வந்து நங்குன்னு படுக்கிறா? எந்திரிடி. ஏக்கா செத்த நேரம் சும்மா இருக்குக்கா, உட்காந்து உட்காந்து குறுக்கலாம் வலிச்சு கிடக்குக்கா. 5 மணில இருந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்து கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா. செத்த நேரம் படுத்துக்கிறேன், கொஞ்சம் பொறுக்கா. அடியே குமரி பிள்ளைகளுக்கே கை கால் வலிக்குதுன்னா நாங்கெல்லாம் வயசு போனவங்கடி, எங்களுக்குலாம் எப்படி கை கால் வலிக்கும்? ஏக்கா ஓ மாமியாரு பேசினாலும் கொண்டாலும் ஒரு வேளை இருவேளை ஏதாவது பாக்குங்கக்கா. ஆனா எங்க வீட்டுல என் மாமியாரு இங்கிட்டு இருக்கிற பொருளை கூட அங்கிட்டு எடுத்து வைக்காதுக்கா. எல்லா வேலையும் நான் தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு பாக்கணும். பத்தாததுக்கு என் நாத்தனார் வேற வீட்டோட வந்து கிடக்கா. போன்னு சொல்ல முடியல, இருன்னு சொல்ல முடியலக்கா. வேலை பார்த்து ஓயிறேன். அடியே எங்க இல்லாத அதிசயம் தாண்டி உன் வீட்டுல நடக்குது. ஒழுங்கா உன் நாத்தனாரும் ஊர்ல தான் இருந்தா. அடியே மகளே, பக்கத்துல வந்து இருடி, பக்கத்துல வந்து இருடின்னு பக்கத்து தெருவுல உன் மாமியாரு குடி வச்சுச்சு. அங்கேயாவது ஒழுங்கா இருந்தாளா? ஓடோடியில வந்துடுறா. 24 மணி நேரமும் பொழுதும் உங்க வீட்லயே தான் கிடக்க. அவ மாமியாருக்கும் புருஷனுக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு வருவாளா இல்ல செய்யாம வருவாளாடி? நல்லா செஞ்சா போங்கக்கா. பொழுது விடிய விட மாட்டாளே, கால பொழுதுலயே ஓடியாந்துறாளே. நான் கண்ணு விழிக்கிறதே அவ மூஞ்சிலதான்க்கா. நான் காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு காப்பி போட்டு காலை சாப்பாடு செஞ்சு மத்தியான சாப்பாடு செஞ்சு ஆசு ஊசுன்னு வந்து உக்காந்தா உடனே என் நாத்தனாரு அடுப்படிக்குள்ள பூந்துருவாக்கா. அவ மாமியார் வீட்டுக்கு பார்சல் பண்ணணும்ல, எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு உடனே ஓடிடுவாக்கா அவ மாமியார் வீட்டுக்கு. ஏன்னா அவ வீட்டுக்காரரு வேலைக்கு போகணும்ல, இந்த சாப்பாடு தானே கட்டி கொடுத்து விடணும். கொடுத்துட்டு அங்கே இருக்க மாட்டாக்கா, திரும்பி ஓடியாந்துருவாக்கா. என்ன பொம்பளை இது? என்னத்த சொல்ல, நான் சொல்லியும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சுக்கா. அவளுக்கு சூடு சொரண ஒண்ணு இல்லக்கா. இப்ப கூட பாரு, குடுத்துட்டு வந்த கையோட ஒரு தட்டு இட்லியையும் நல்லா முழுங்கிட்டு எந்திரிக்க முடியாம சோபால படுத்து கிடந்தா. வீட்டுக்குள்ள இருந்தா அண்ணி அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாக்கா. அதான் செத்த நேரம் இங்கிட்டு வந்து உட்காரலாமேன்னு வந்தேன். நான் திரும்பியும் வீட்டுக்கு போனா அண்ணி எனக்கு அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்க, சாப்பிடணும் போல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாக்கா. அடியே நீ எதுக்கடி செஞ்சு கொடுக்கற? அதான் காலையிலேயே சமைச்சு வச்சிருப்பீல, அதை திங்கட்டும். ஏக்கா செஞ்சு கொடுக்காட்டி எங்க வீட்டுக்கார்ட்ட மாட்டி கொடுப்பாக்கா. என் வீட்டுக்காரு என் தங்கச்சி கேக்குறத செஞ்சு கொடுன்னு சொல்லி எனக்கு திட்டுறாருக்கா. அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்க. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, வயிறா ரொம்ப பசிக்குதுமா. இங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. அங்கிட்டு போய் பிச்சை கேளுங்களே, இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா, வயிறு ரொம்ப பசிக்குது. ஐயா எங்க வீடுகள்லாம் அங்கிட்டு இருக்குயா, நாங்க சத்த பேசிட்டு போடலாம்னு வந்தோம். ஏதாச்சும் வீட்டுகள்ல போய் கேளுங்க. அதானே, வீட்டுகள்ல போய் சாப்பாடு கேட்காம மரத்துல ரெஸ்ட் எடுக்கிறவட்ட வந்து சாப்பாடு தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் வீட்டுகள்ல கேளுங்க, போங்க போங்க. அம்மா பிச்சையாவது போடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா தாயே. ஐயா அங்கிட்டு போய் கேளுங்கய்யா, நாங்க காசு எடுத்துட்டு வரல, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். அம்மா நடக்க கூட முடியலம்மா, பிச்சை போடுங்கம்மா, பிச்சை. இங்க பாருங்க, அங்கிட்டு போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே. இங்க என்ன நாங்க காசையும் சோத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்கோம். இங்க வந்து பிச்சை போடுங்க, சோறு போடுங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சைடு போங்கன்னு சொல்றோம்ல. அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, உங்க வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்கம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடவா? நல்லா வருவீங்க. நீங்க பிச்சை எடுத்துட்டு சம்பாரிச்சிட்டு வந்து எங்கிட்ட தானே குடுக்குறீங்க, உங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. கைகால நல்லா தானே இருக்கு, உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானே. இங்க பாருமா, உன்கிட்ட பிச்சை கேட்டேன் இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, சாப்பாடு கேட்டேன் இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ என்னைய வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லம்மா. ஆமா, நோகாம இப்படி பிச்சை எடுத்து திங்கிறீங்கல்ல, உங்களுக்கு கொழுப்பு இருக்கத்தையும் செய்யும். வேலைக்கு போக சொன்னா எங்களையே திட்டுறீங்களா? ராணியக்கா, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சோறும் போடக்கூடாது, காசும் கொடுக்க கூடாதுக்கா. பாடுற மலை மாடு மாதிரி இருந்துகிட்டு பிச்சை எடுக்கிறத பிச்சைய. அடியே விடுடி, நம்மட்ட பிச்சை கேட்டாரு இல்லேன்னு சொல்லியாச்சு, அதை விட்டுப்புட்டு அவரை எதுக்கிட்டு போட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்க? விடுடி அக்கா, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுக்கா. கை கால நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே. அதெல்லாம் சின்ன பொண்ணு ஒழுங்கத்தையும் சொல்றா. பாரு கை காலெல்லாம் கரல கட்ட மாதிரி இருக்கு. முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு சோற போடலாம்க்கா. ஆனா இவருக்கெல்லாம் சோற போடக்கூடாது. நல்லா தின்னுப்புட்டு பிச்சை எடுக்கிற காசுல நல்லா வாங்கி ஊத்திக்கிட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறது. அம்மா பிச்சை கேட்டா போடுங்க இல்லேன்னு சொல்லுங்க, அதை விட்டுப்புட்டு வேலைக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் டென்ஷன் ஆனா அவ்வளவுதான்மா. எடுக்கிறது பிச்சை, ஆனா கோவத்தை பாரு கோவத்தை. என்னமோ கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரில கோவம் பொத்துக்கிட்டு வருது. அடியே சின்ன பொண்ணு சும்மா இருடி, அவர் பிச்சை கேட்டாரு நீ இல்லேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குடி. தேவையில்லாம பேசிக்கிட்டு கிடக்காத, சும்மா இரு வாயை மூடிக்கிட்டு. ஏய்
நெட்ட கொக்கு, நீ எனக்கு பிச்சை போடல, தேவையில்லாம பேசிக்கிட்டு கிடக்காத. நான் பிச்சை எடுப்பே இல்ல, தெருவுல புறக்கி சாப்பிடுவேன். உனக்கு என்ன, போய் தொலைங்கிட்டு. யோ, பிச்சை எடுக்கிற உனக்கே இம்புட்டு திமுறா? நீ எந்த வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடுறேன்னு நானும் பாத்துறையா. போயாங்கிட்டு ஆளையும் மண்டையும் பாரு. இங்க பாருங்க ஐயா, அங்கிட்டு போய் பிச்சை எடுங்க ஐயா. 10 விசா போடாத மூதேவிகளுக்கு எம்புட்டு வாயி. அடியே, எங்கேயோ உள்ள மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு எங்கேயோ உள்ள கடுப்புல இந்த பிச்சைக்கார மேல ஏண்டி காட்டிக்கிட்டு கிடக்க? வேற என்னக்கா, என் நாத்தனாவரை பத்தி கடுப்புல பேசிக்கிட்டு இருந்தேன். இவர் வந்து பிச்சையை கேட்கவும் எனக்கு டென்ஷன் ஆயிருச்சுக்கா. இந்த பிச்சைக்காரரு கூட 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடறாருக்கா. ஆனா என் நாத்தனாரு நோகாம படுத்துக்கிட்டே சாப்பிடறாருக்கா. அந்த கடுப்புலதான் இவரை போட்டு கிழிச்சு விட்டேன். அடியே, இம்புட்டு கோபம் உனக்கு ஆகாதடி. வீட்ல உள்ள கோபத்தை இந்த மாதிரி வெளியில வந்து காமிக்கலாமா? ஏதோ பிச்சைக்காரனால அமைதியா போயிட்டாருடி. வேற யாராவது மேல இப்படி காட்டினா திருப்பிக்கிட்டு கிழிச்சு விட்டுருவாங்கடி. அடியே, உன் நாத்தனார் செய்யறது பிடிக்கலைன்னா உன் வீட்டுக்காரரை சொல்ல வேண்டியதானடி. உன் வீட்டுக்காரர் பக்குவமா சொல்லுவாரு. அட போக்கா, நானும் எத்தனையோ தட்டி சொல்லி பாத்துட்டேன்க்கா. அவர் தங்கச்சி மேல அவருக்கு உயிருக்கா. அடியே, எல்லாம் ஒரு நாள் சரியாக முடி, பொறுமையா இரு. காலையிலேயே ஒரு சட்டி இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் குழப்பி அடிச்சிட்டு இப்படி சோபால படுத்து இருக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு. அம்மாவும் சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அண்ணனும் வேலைக்கு போயிட்டாங்க. அண்ணியும் சாப்பிட்டுட்டு அவங்க கூட்டாளியோட பேச போறேன்னு போயிட்டாங்க. நான் மட்டும் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி என் மாமியார் வீட்டுல இருக்க முடியுமா? நானே 10 இட்லி தின்னதும் நானே, கார சட்னி சாப்பிட்டதும் நானே, படிக்கல பாலை திருடி குடிச்சதும் நானே, ஹார்லிக்ஸ் திருடி சாப்பிட்டதும் நானே, அது நானே. மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடலாம்? நண்டு சாப்பிட்டதா ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணிய மார்க்கெட்டுக்கு போக சொல்லி நிறைய நண்டு வாங்கிட்டு வந்து சமைக்க சொல்லணும். அதை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு அமையும்? இந்த ராதிகாக்கு மட்டும்தான் அமையும். நான் கேக்குறது பூரா செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்க அண்ணி, நான் கேட்காம செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்க அண்ணே, எனக்கு வாங்கி வாங்கி கொடுக்கற எங்க அம்மா. நான் அதிர்ஷ்டசாலி தான். தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி. அம்மா தாயே, பிச்சை இருந்தா போடுங்கம்மா, பிச்சை. யார் அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு கிடக்கிறது? அம்மா தாயே, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இருந்த சாப்பாடை எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். அம்மா தாயே புண்ணியவதி, கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா தாமா. என்ன இவ்வளவு சொல்லியும் போக மாட்டாங்களே? அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்க. இந்த இருங்க, வாரேன் வாரேன். அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா, 3 நாளா சாப்பிடலம்மா, வயிறு ரொம்ப பசிக்குது. அம்மா தாயே. வீட்ல ஒண்ணு இல்லைன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்றேன்ல, ஏன் கேட்க மாட்டீங்க? போயிட்டு வாங்க. அம்மா தாயே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, உங்களை பார்த்தா மகாராணி மாதிரி இருக்கு. பிச்சை போடுங்கம்மா, 3 நாளா சாப்பிடல. என்னைய பார்த்தா மகாராணி மாதிரி இருக்கா? ஊருக்குள்ள பல பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. அம்மா தாயே, வயிறு ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா கொடுமா. இங்க பாருங்க, அம்மா தாயெல்லாம் கூப்பிடாதீங்க, மகாராணின்னு கூப்பிடுங்க. என்னது மகாராணின்னு கூப்பிடவா? இத பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கு. மகாராணி மகாராணின்னு கூப்பிட்டு இத ஐஸ் வச்சு நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அப்படியே ஆகட்டும் மகாராணி, வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க மகாராணி. கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, வீட்டுக்குள்ள உருட்டி பெரட்டி ஏதாவது இருக்கான்னு கொண்டு வரேன். அப்படியே ஆகட்டும் மகாராணி, வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் சாப்பாடு இருக்கும், நிறைய எடுத்துட்டு வாங்க மகாராணி. என் காருக்கு இனிமையா இருக்கு, இந்த எடுத்துட்டு வரேன். இந்த பொம்பளைய பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கு. இத புகழ்ந்து புகழ்ந்து பேசினா எதையும் சாதிக்க முடியும் போல இருக்கு. இந்த பொம்பளைய புகழ்ந்து புகழ்ந்து பேசி ஏதாச்சும் பொருட்களை ஆட்டைய போட்டுற வேண்டியதேன். இந்தாங்க சாப்பிடுங்க. மகாராணி நன்றி. என்ன மகாராணி, சாப்பாடு ஆறி போயிருக்கு. அது வந்து எங்க அண்ணி காலையிலேயே
அதனாலதான் ஆறி போயிருக்கு. மத்தியானத்துக்கு நண்டு குழம்பு வைக்க சொல்லலாம்னு இருக்கேன். நீங்களும் மத்தியானத்துக்கு வாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராணி. நீங்க மகாராணி மகாராணின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு சாப்பாடு. 3 நாளா பட்னி. ஓ மகாராணி, ரொம்ப நன்றி மகாராணி. உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வேணும்னா நேரா இந்த வீட்டுக்கு வாங்க, நான் தாரேன். அப்படியே ஆகட்டும் மகாராணி. மகாராணி, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. உங்க வீட்ல ஏதாச்சும் பழைய பாத்திரம் பொருட்கள் ஏதாச்சும் இருந்தா தாங்க மகாராணி. அதை வித்து நான் பணமாக்கிக்கிறேன். இவ்வளவுதானா? எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வீட்டுக்குள்ள போய் பழைய பாத்திரம் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி கொண்டு வரேன். மகாராணி மகாராணி, நீங்க நல்லா இருக்கணும் மகாராணி. மகாராணி நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருங்க. வீட்டுக்குள்ள போய் பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரேன். சரி மகாராணி. மகாராணி வாழ்க, மகாராணி வாழ்க, மகாராணி வாழ்க, மகாராணி வாழ்க. நான் மகாராணி. ஊருக்குள்ள இந்த மாதிரி பேக்கு இருக்கறனாலதான் நம்மலாம் பொழைக்க முடியுது. இந்த பேக்கு ஒரு பை நிறைய பொருட்களை போட்டு அள்ளிக்கிட்டு வருது. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. இந்தாங்க, இந்த பை நிறைய எங்க அண்ணி யூஸ் பண்ணாத பொருட்கள் தான் இருக்கு. இத வச்சு நீங்க காசாக்கிக்கிறீங்க. மகாராணி மகாராணி, ரொம்ப நன்றி மகாராணி, ரொம்ப நன்றி மகாராணி. நானும் என் பொண்டாட்டியும் நடுரோட்ல தான் வாழ்றோம் மகாராணி. தண்ணி குடிக்க கூட ஒரு குடம் கூட இல்ல மகாராணி. நீங்க தான் இதெல்லாம் பார்க்கணும் மகாராணி, பார்க்கணும். அழுகாதீங்க அழுகாதீங்க, குடம் தானே வேணும். இந்த வீட்டுக்குள்ள போய் நான் எடுத்துட்டு வரேன். ஆஹா ஆஹா, இப்படிப்பட்ட வீடு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சே. பிளாஸ்டிக் குடம் கேட்டா இந்த பொண்ணு பித்தாள குடத்தையே தூக்கிட்டு வருதே. இந்தாங்க, இத வாங்கிக்கிறீங்க. நன்றி மகாராணி, நன்றி மகாராணி. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. எங்க வீட்ல நிறைய பழைய பொருட்கள் இருக்கு, நான் தாரேன். கண்டிப்பா மகாராணி, கண்டிப்பா. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடணும். ரொம்ப நன்றி மகாராணி. உங்களை மாதிரி ஊருக்குள்ள 4 பேர் இருந்தா நான் நல்லா பொழைச்சுக்குவேன் மகாராணி. உங்களுக்கு இன்னமே என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தாரேன். நன்றி மகாராணி. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. இங்க என்ன நடக்குது? சின்ன பொண்ணோட நாத்தனாரி எல்லா மூட்டை முடிச்சு அள்ளிக்கிட்டு யாரோ பிச்சைக்காரி மாதிரி நிக்கிறான். அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கா. என்ன இது? இந்த பொருட்கள் எல்லாமே சின்ன பொண்ணோட சீர்வரிசை பொருட்கள் இல்ல. இது அள்ளியே பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கா இவ. ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. நம்மளுக்கு லம்பா பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு வாரது வரத்தான் போறா. நீ ஏன் தேவையில்லாம கோவப்படுறவ? கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இப்பயே மணி ஆயிருச்சு. போய் மத்தியான சாப்பாடு வேற செய்யணும் சொல்லிக்கிட்டு இருந்தா சீக்கிரமா போய் சமைச்சு வையடி. நாங்களும் போறோம். சரிக்கா. ஏய் இந்தாம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, இருங்க. யாரடி நம்ம எந்திரிக்க விடாம கத்துறது? இது என்னடி? இப்பதான் நம்மட்ட பிச்சைக்காரன் பிச்சையை கேட்டுட்டு இங்கிட்டு போனா, அதுக்குள்ளேயும் பாத்திரம் பண்டம் தலையில வேற பெரிய மூட்டையால வச்சிருக்கான். என்னம்மா, என்னை பார்த்துட்டு சாக்காயிட்டீங்களா? எக்கா என்னக்கா இது? இப்பதான் செத்த நேரம் பிச்சை எடுக்கிறதுக்காக இங்கிட்டு போனாரு. பாருவே
எம்புட்டு பொருள் அள்ளிட்டு வந்திருக்காருன்னு. அட ஆமாண்டி. ஏய் வளர்ந்த மாடே, நான் பிச்சை கேட்டதுக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளவு ஏரளமா பேசுன. இப்ப பாத்தியா எம்புட்டு பொருள்னு. யோ, உன்னைய பார்த்தா பிச்சை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்த பொருள் மாதிரி தெரியலையா? ஏதோ வீட்டுல போய் திருடிட்டு வந்த பொருள் மாதிரி இருக்கு. அட போமா, உன்னைய மாதிரியே ஊருக்குள்ள இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தான் எச்சு கையில கூட காக்க வரட்டாத ஆளு. ஊருக்குள்ள நல்ல மனுஷிகளும் இருக்கத்தாம செய்யறாங்க. ஒரு மகாராணி எனக்கு இம்புட்டு பொருட்களையும் கொடுத்து வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டாமா. என்னது மகாராணியா? ஊருக்குள்ள அப்படி எந்த மகாராணி இருக்கு எங்களுக்கு தெரியாம? இந்த மகாராணிய கையெடுத்து கும்பிட்டா பணமா கொட்டுதுமா. இன்னும் எனக்கு எது வேணும்னாலும் வந்து கேட்க சொல்லி இருக்கு. மத்தியானத்துக்கு நண்டு குழம்பு சாப்பிட வர சொல்லி இருக்குமா. அக்கா என்னக்கா இது? இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னாடி இங்கிட்டு போனாரு பாரு. தலையில பெரிய மூட்டை, பித்தாள குடம், செம்பு குடம். எப்ப 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 எப்பா? அடியே ஆமாண்டி, கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க கூட இப்படி சம்பாதிக்க மாட்டாங்க போலயே. பேசாம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளும் 4 லட்சத்துல போய் பிச்சை எடுத்து நம்மளும் பெரிய அம்பானி ஆயிரலாம் போலயேக்கா. அட ஆமாண்டி. எம்மா பேசாம என் கூட பிச்சை எடுக்க வாங்கம்மா. 4 லட்சத்துல பிச்சை எடுத்தா நீங்களும் பெரிய ஆள் ஆயிரலாம். ஏக்கா, இந்த குடத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குக்கா. எங்க பார்த்தேன்? எம்மா இந்த குடத்தை நீ மட்டும்தான் பாத்திருப்பியா? ஊர் உலகத்துல எல்லாருமே பாத்திருப்பாமா. வீடுன்னு இருந்தா இதே மாதிரி குடம் ஒண்ணு இருக்கத்தாமா செய்யும். அடியே சின்ன பொண்ணு, நானும் இந்த குடத்தை பார்த்த மாதிரி தாண்டி இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகமே இல்ல. நல்ல வருவீகமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எங்க வீட்டு குடம் தான் சொல்றதுக்கா. போங்கம்மா அங்கிட்டு. சீக்கிரமா போய் ஈயம்பித்தாள கடையில இந்த பொருட்களை எல்லாம் போட்டுட்டு காசு ஆக்கணும். என்னது சரோஜாக்கா சத்தம் மாதிரி கேக்குது? ஏக்கா, சரோஜக்கா ஏன் கத்திக்கிட்டு ஓடியாராக? ஒருவேளை இந்த பிச்சைக்காரர் சரோஜாக்கா வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடிட்டு வந்துட்டாரோ? இந்த பிச்சைக்காரன் கொண்டு வர பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டு பொருட்கள்டி. உங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போறேன். என்ன சரோஜக்கா சொல்றீங்க? எங்க வீட்ல இருந்து பொருட்கள் எல்லாம் அள்ளிட்டு வரானா? நான் யாரு வீட்லயும் பொருள் அள்ளிட்டு வரல. எனக்கு ஒரு மகாராணி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? நீங்க என்னன்னா சின்ன பொண்ணு வீட்ல இருந்து பொருட்கள் அள்ளிட்டு வந்துட்டான்னு சொல்றீங்க. இவன் என்னன்னா மகாராணி யாரோ கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ஒண்ணு விளங்கலையே. ஏக்கா, ஏக்கா, இது எங்க வீட்டு பொருள் தான்க்கா. இந்த பித்தாள பானைன்னு அப்பதையே சொன்னேன்ல, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. இது எங்க வீட்டு கொடாங்கா. இருட்டு கம்முனாட்டி எங்க வீட்டு பொருளையே ஆட்டைய போட்டுட்டு என்கிட்ட எகத்தாளமாயா பேசுற? இரியா உனக்கு. ஏம்மா நான் யாரு வீட்டு பொருளையும் எடுக்கலமா. எனக்கு மகாராணி ஒருத்தவங்க தாமா கொடுத்தாங்க. எந்த மைசூர் மகாராணி உனக்கு இம்புட்டு பொருளை அள்ளி கொடுத்தா? என் வீட்டு பொருளை எவ அள்ளி கொடுத்தான்னு தெரியலையே. எந்த மகாராணியும் இந்த பொருட்களை அள்ளி கொடுக்கலடி. உன் வீட்ல இருக்காளே உன் நாத்தனாரு, அவ தாண்டி மூட்டை மூட்டையா இவருக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்ததை என் 2 கண்ணால பார்த்தேன்டி. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? என் நாத்தனார் தான் அள்ளி கொடுத்தாளா? ஆமாமா, ஒரு சுடிதார் போட்ட பொம்பளை பேக்கு மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு இவ்வளவு பொருட்களையும் அள்ளி கொடுத்துச்சுமா. என்னது? என் நாத்தனார் தான் இந்த பொருட்களை எல்லாம் அள்ளி கொடுத்தாளா? கிறுக்கு பிடிச்சு அலையிறாளா என் நாத்தனாரு? யார் வீட்டு பொருளை யார் தூக்கி கொடுக்கறது? இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன். பாத்தியா ராணியக்கா, எங்க வீட்டுல என் பிறந்த வீட்டுல இருந்து கொடுத்த சீரை எப்படி மூட்டை கட்டி இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துருக்கான்னு பாத்தியாக்கா? அட எடுவட்ட சிரிக்கி, இப்படி இல்லாம பண்ணுதா? இங்க பாருங்க, இது பூரா எங்க வீட்டு பொருள். ஒழுங்கா மரியாதையா கொடுத்துட்டு போயிருங்க. அம்மா வாய் வலிக்க ஒரு மகாராணிட்ட பிச்சை கேட்டம்மா. அந்த மகாராணி தான் இம்புட்டு பொருட்களையும் எனக்கு கொடுத்துச்சு. நீ நோக்காம எல்லா பொருட்களையும் வாங்கலான்னு பாக்குறியா? போமாங்கிட்டு. சும்மா சும்மா மகாராணி மகாராணின்னு சொல்லாதீங்க. எங்க வீட்டுல வெட்டியா இருக்கிறவ அவ. இங்க பாருங்க ஐயா, அவ விட்டு பொருட்களும் சொல்றால, கொடுத்துட்டு போங்க ஐயாங்கிட்டே. முடியாது முடியாது, நான் யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கொடுத்த பித்தாள குடத்தை நீ ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன் இன்னைக்கு. ஏம்மா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா. மகாராணிட்ட எதா இருந்தாலும் போய் கேட்டுக்கிறங்க. மகாராணி மண்ணாங்கட்டி அவளுக்கு வீட்டுக்கு போய் இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னைய கவனிக்கிறையா? ஐயோ அடிக்காதீயம்மா, அடிக்காதீங்க. உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு பொருட்களையே அள்ளிட்டு வந்து என்கிட்டயே எகத்தலமா பேசுவ. உன்னைய விட மாட்டேன் இன்னைக்கு. ஏம்மா என்னை விட்டுருங்கம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. விட்டுருங்கம்மா, இந்த பொருட்களை நீங்களே வச்சுக்கிறீங்கம்மா, விட்டுருங்கம்மா. ஆள
என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க சின்ன பொண்ணு விட்டு பொருட்களையே தூக்கிட்டு போக பாத்திருப்ப. உன்னை விடக்கூடாது. அடியே சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? ஏன்டி இந்த ஆளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்க? எனக்கு வார கோபத்துக்கு உங்க தங்கச்சியை தான் தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்கேன். என் கையில ஆம்படலையில அதான் இந்த ஆளை போட்டுக்கிட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். அடியே ஏன்டி இப்படி கோவப்படுற? என்னடி ஆச்சு? அம்மா ஏமா அடிக்காதியம்மா, அடிக்காதியம்மா. நான் தான் இந்த பொருட்களை எல்லாம் தந்துறேன்னு சொல்லிட்டே இல்லம்மா. ஏமா அடிக்கிறீங்க? அடிக்காதியம்மா. நானே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. விடுங்கம்மா, விடுங்க. என்னது 3 நாள் ஆச்சா சாப்பிட்டு? இப்ப தானையா சொன்னேன் எங்க வீட்டுல போய் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு தானே வந்திருக்க. அதெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கத்தையும் செய்யும். இந்த வாங்கிக்க. என்ன பொண்ணு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. இங்க பாருப்பா, சின்ன பொண்ணு அடிச்சு நொறுக்குறாளே, அவன் யாரும் தெரியுமா? பிச்சைக்காரன்பா. என்னது பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறா? எல்லார் வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு போற மாதிரியே உங்க வீட்லயும் போய் பிச்சை கேட்டிருக்காப்பா. உன் தங்கச்சி பிச்சை போடாம சின்ன பொண்ணு விட்டு சீர்வரிசை பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டிருக்காப்பா. பாரு எம்பிட்டு பொருள்னு. என்னக்கா சொல்றீங்க? என் தங்கச்சி சின்ன பொண்ணு விட்டு சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் அள்ளி போட்டாளா? ஏன் போட்டா அப்படி? என்ன கோபமா என்னமோ தெரியலையே, இப்படி அள்ளி போட்டுக்கா. பாரு பித்தாள குடம், செம்பு குடம், அந்த பை நிறைய சில்வர் பாத்திரம், என்னென்ன தள்ளி கொடுத்தான் தெரியலையே. நான் அள்ளி கொடுக்கையில நானும் என் கண்ணால பார்த்தேன்ப்பா. நானே ஓடி வந்து சின்ன பொண்ணு கிட்ட சொன்னேன். ஐயோ கடவுளே, என் தங்கச்சி ராதியா வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன். ஆரம்பத்துல இருந்து அவளை புருஷ வீட்டுக்கு அனுப்புங்க, புருஷன் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்றதை காது கொடுத்துக்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க என்னோட பொருட்களை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு அள்ளி போட்டிருக்கா. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொருட்களையே நீ திருடி இருப்ப. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அந்த வீட்டுல போய் நான் சாப்பாடு தான் கேட்டேன். அங்க இருக்கிற பொம்பளைதான் இவ்வளவு பொருட்களை எனக்கு அள்ளி கொடுத்துச்சு. என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க. அடியே சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் உன் நாத்தனார் தாண்டி. அவளை போய் என்ன ஏதுன்னு கேளுடி. அதை விட்டுவிட்டு இந்த மனசுல போட்டு அடிச்சு கொன்னுப்புறாத. ஆமா வசந்தி அக்கா, நீ சொல்றது சரிதான். இந்த நான் போய் கேக்குறேன். ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருதே. ஓ, ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. அடியே சின்ன பொண்ணு நில்லடி. எங்கடி போற? ஆத்தாடி ஆத்தாடி, நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அடியே சின்ன பொண்ணு நில்லடி, நில்லு. என்னது சின்ன பொண்ணு இவ்வளவு கோவப்பட்டு போறாளே? அடியே சின்ன பொண்ணு